நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிடம் ஒருவருடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பெண் என்பதை விட அவள் மனைவி முக்கியமாக இருப்பவள் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் நீதிமொழிகள் 14:1 சொல்வது போல புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்பது வார்த்தை. புத்தி இல்லாத ஸ்திரீயோ வீட்டை இடித்து போடுகிறாள். அப்போ எந்த கணவனும் ஒரு முன்னேற்றத்துக்கு படிக்கட்டாக இருப்பது, யோசனை சொல்பவர்களாக இருப்பது, மந்திரியாக ராஜாவுக்கு மந்திரி எப்படி ஆலோசனை சொல்கிறார், அதுபோல் மனைவி என்பவள் ஆலோசனைக்காரியாக இருக்க வேண்டும். அதுபோல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும். தேவனுடைய கிருபையும் அதோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அவள் சொல்கிற வார்த்தை புத்தியுள்ள வார்த்தைகளாக இருந்தால் நாம் வெற்றியில் சிறந்து விளங்குவோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு சின்ன கதையை, கேட்ட கதையைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விவசாயி நிலத்தில் அறுவடை செய்ய போனான். அப்போ அறுவடை செய்ய போகும்போது அந்த நிலத்தை காக்கிற ஒரு பூதம், விவசாயி, ஒரு கட்டுக்கு கொஞ்சம்தான், ஒருபடி நெல் தான் கிடைக்கும் என்று, அதுக்கு மேலே வரவே வராது, ஏன்னா நான் காத்துட்ருக்கிறேன் என்று சொன்னான். இதை கேட்டு பயந்து போய் என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறது என்று முடித்து கொண்டிருக்கும் போது அதே சமயம் அவருடைய மனைவி வந்தாள். ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்படி ஒரு பூதம் வந்து இப்படி சொல்லிட்டு போச்சு, நான் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க, ரெண்டு கதிரை ஒவ்வொரு கட்டாக கட்டுங்க. நீங்கள் ஒரே கட்டாக இல்லை 10-15 சேர்த்து கட்டுறீங்க, 2 கதிர் எடுங்க, ஒரு கட்டு கட்டுங்க, அப்போ ஒரு கட்டுக்கு ஒரு படி கிடைக்குமில்ல. அப்படி கட்டும்போது நமக்கு நிறைய மூட்டைகள் வரும் அப்படின்னு சொன்னவுடன், அடடா இது எனக்கு தெரியாமல் போச்சே என்று அவன் அப்படியே செய்தான். வீடு நிறைய நெல் மூட்டைகள் வந்தது. அவனை இஷ்டப்படிக்க பயந்து போய் உட்காந்து பெரிய கட்டு கட்டுறானா சின்ன கட்டு கட்டுறானா அவனுக்கே தெரியாது. ஆனால் மனைவி சொன்னதை கேட்டான். அவன் அப்படி செய்தான். வீட்டில் நெல் மூட்டை அடுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு வந்தது. அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற மனைவி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வேலையிலே இந்த கதையை சொல்ல முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே, இனிமேல் இதுவரை கல்யாணம் முடிக்காதவர்களாகட்டும், இதுவரை திருமணம் செய்தவர்களாகட்டும், அவர்களுக்கு இருக்கிற அவருடைய மனைவிகள் புத்திசாலியாக இருக்கத்தக்க அளவில் அவருடைய ஞானத்தை இன்னும் அதிகமாக்கும் ஆண்டவரே. அதன் மூலம் அந்த குடும்பம் மகிழ்ச்சி அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.